ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சோம்பேறி சிக்கன் தாங்க செய்ய போகிறோம். அது என்னடா சோம்பேறி சிக்கன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, சிக்கனை போடுறோம், எல்லா மசாலாவையும் உள்ளே போடுறோம், வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் உள்ளே போடுறோம், ஒரு கலரும் டேரெக்டாக அடுப்பில் வைக்கிறோம், 10 நிமிஷம் ரெடி ஆகிடும், எடுத்து சாப்பிட்டு போயிட்டு அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா பைத்தியக்காரப்ப. அவ்வளோதாங்க நம்ம சோம்பேறி சிக்கன். உங்கள் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த வீடியோவில் பட்டாசு வெடிச்சிட்டே இருக்கோம். ஏன்னா தீபாவளி அன்றைக்கி தான் நாங்கள் ஷூட் பண்ணிட்டுருக்கோம். கொஞ்சம் ஆடியோ இது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நம்ம சோம்பேறி சிக்கனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளி, 4 பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் நம்ம குழம்பு மிளகாத்தூளும், 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு சோம்பு, எண்ணெய், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு விழுதும், கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் இருக்குது. அவ்வளோதாங்க, இவ்வளோ பொருள் தான். போட்டோமா நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஊற வச்சா இன்னும் டேஸ்ட் அதிகமாகவே இருக்கும். நம்ம அதை போட்டு இப்போது ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரம்மா. வாங்க இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கோம். அது கூட 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அது சேர்த்துக்கலாம். கூடவே 3 பெரிய தக்காளி, அது கூட 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதை உடச்சி போட்டுக்கலாம். கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரு, 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இப்போது இந்த 1 கிலோ சிக்கன் மசாலா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும், அந்த அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா சிக்கனை நல்லா பரட்டி எடுத்து பாருங்க, மசாலா எல்லா இடத்துலையும் பட்டுச்சு. இப்போது இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு நல்லா எரிய ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ நம்ம சட்டி ஏற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பு வச்சு ஏற்றிட்டோம். இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறிச்சு. இப்போது மீடியம் ஃப்ளேம்லேயே, அதாவது கொஞ்சம் தீயை கம்மியாகவே வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு சுவையான நம்ம சோம்பேறி சிக்கன் ரெடி ஆகிடுங்க. இதில் ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது, சிக்கன்லேருந்தே வர தண்ணியிலே தான் இது வேகும். நம்மளுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ்ட் மாதிரி கிடைக்குங்க. இதை நம்ம சாப்பாட்டுக்கு ரசம் வச்சுட்டு இதை வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இது அப்பப்போ கலரி விட்டே இருக்கணுங்க. நம்ம சிக்கன் அடுப்பில் ஏற்றி ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றல, அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி ரிலீஸ் ஆகிட்டு வருது. இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்ம கலர போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் ஆகுதுங்க. எல்லா கிரேவியும் மசாலாவும் ஒன்றா சேர்ந்து நல்லா இப்போ செமி கிரேவி ஸ்டேஜுக்கு வந்துருக்குங்க. எனக்கு இந்த ஸ்டேஜே போதும். நான் எடுத்துகிட்டு போகிறேன். நீங்கள் இன்னும் ட்ரையாக வேணும்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டு எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரையாக கிடைக்கும். இப்போ நான் இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி இறக்கிறேங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான சோம்பேறி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளான சுவையான சோம்பேறி சிக்கன் ரெடி ஆகிடுச்சிங்க. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்பவே சூப்பராக வந்துருக்குங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, நீங்களே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க இவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்ட்டு. இந்த டிஷ்ஷை இனிமேட்டு எப்போவுமே நீங்கள் இதை செய்வீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக்கும்,
பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.